1993ல இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த படம் உலகையே உழுக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு புகைப்படம். இந்த புகைப்படத்தை நியூயார்க் டைம்ஸ் அப்படின்ற ஒரு நாளிதழ் 1993ல மார்ச் 26ல வெளியிட்டாங்க. இது ரொம்ப கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளான புகைப்படம். இந்த படத்தை பார்த்துட்டு புளோரிடாவில் இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் டைம்ஸ் நாளிதழ் என்ன சொன்னாங்க தெரியுமா? குழந்தையோட துன்பத்தை போக்காம அவ படக்கூடிய கஷ்டத்தை சரியான கோணத்துல படம் எடுக்கக்கூடிய புகைப்பட கருவியோட லென்ஸை சரி செய்யக்கூடிய அந்த நபர் இன்னொரு கொலையாளியாகத்தான் இருக்க முடியும்னு விமர்சனம் செஞ்சாங்கங்க. அப்படி என்ன இந்த புகைப்படம்? யார் எடுத்தது? இதுதானே உங்களோட கேள்வி. இந்த புகைப்படத்தை எடுத்தவர் கெவின் கார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த புகைப்பட பத்திரிகையாளருங்க. இந்த புகைப்படம் பயங்கரமான விமர்சனத்துக்கு உள்ளானது அப்படின்றத பார்த்தோம். இவர் ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர். இவருடைய காலத்துல பார்த்தோம்னா நிற பாகுபாடு அரசியல் அதிகமா இருந்தக்கூடிய சூழல். உயர்நிலை படிப்பையும் படிக்கிறாரு, அதுக்கப்புறம் மருந்தாளுநர் படிப்பை படிக்கிறாரு, அதுல இருந்து பாதியிலே அந்த படிப்பை விடுறாரு, திரும்ப இராணுவ சேவையில சேர்றாரு, அதுக்கப்புறம் தரைப்படையில சேர்றாரு, அதுக்கப்புறம் தொழில்முறை வான்படையில சேர்றாரு. ஆனா எதுலையுமே அவருக்கு பணி நியமனம் இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர்றாரு. 1980ல ஒரு உணவு விடுதியில சேர்றாருங்க. தன்னோட வாழ்க்கைய டேவிட் என்ற புது பெயர்ல ஒரு புகைப்பட பத்திரிகையாளரா தொடங்குறாரு. அந்த சமயத்துல பார்த்தோம்னா சூடான் நாட்டுல பயங்கரமான போர் நடந்த ஒரு சூழல். அந்த சூழல்ல மக்கள் எல்லாருமே பஞ்சத்துல வாடிக்கொண்டிருந்த ஒரு சூழல். அந்த சமயத்துல இவரு இந்த புகைப்படத்தை எடுக்கிறாரு. அதாவது பசியில வாடக்கூடிய மக்களோட புகைப்படத்தை எடுக்கிறாரு. நீங்க புகைப்படத்துல பார்த்தது ஒரு ரொம்ப உடல் நலிந்து இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை. அதுக்கு பக்கத்துல ஒரு வல்லூறு, அதாவது ஒரு கழுகு இருக்கிறத நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இதுல இந்த குழந்தை பயங்கர பசியில வாடிக்கிட்டு இருக்கு. அதனுடைய உடல் எல்லாமே மிழிஞ்சு போய் பக்கத்துல சாப்பாடு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகண்டுகிட்டு இருக்கு. முழுமையா அதனால நடக்க முடியல, கொஞ்சம் ஓய்வு எடுக்குது. அந்த சமயத்துல இந்த குழந்தைய உணவாக்கிக்கிறதுக்காக ஒரு வல்லூறு அந்த குழந்தைக்கு பக்கத்துல அமர்ந்துகிட்டு இருக்கு. இந்த புகைப்படத்தை கெவின் எடுக்க இருக்கிறாரு. எடுக்கும் போது அந்த குழந்தைய பத்தி அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் சொன்னாங்க. இந்த குழந்தைய அடிச்சு சாப்பிட்றதுக்காக அந்த வல்லூர் காத்துக்கிட்டு இருந்தது இல்லையா, அது தன்னுடைய இறக்கைய விரிக்குமான்னு கார்டர் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாராம். ஆனா அது தன்னோட இறக்கைய விரிக்கவே இல்லை. கடைசியா அந்த குழந்தைய அந்த வல்லூர் சாப்பிட்டுருச்சா சாப்பிடலையா, அந்த குழந்தை உயிரோட இருந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரியான விமர்சனம் இந்த புகைப்படம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே கேள்விக்கு மேல கேள்வி கேட்டாங்கங்க. அந்த குழந்தை இறந்ததாகவும் சொல்லுவாங்க. ஆனா அந்த புகைப்படத்தை எடுக்கிறதுக்காக தன்னோட லென்ஸை சரி செய்யக்கூடிய கார்டர் ஏன் அந்த குழந்தையை காப்பாத்தல அப்படின்னு சொல்லி எல்லாருமே விமர்சனம் செஞ்சாங்க. இதனால மன ரீதியா பாதிக்கப்படுறாரு. என்னதான் அந்த புகைப்படத்துக்கு ஒரு விருது கிடைச்சிருந்தாலும் மன அழுத்தத்துல அதிகமா பாதிக்கப்பட்ட அவரு தன்னோட 33வது தற்கொலை செஞ்சுக்கிறாருங்க. தற்கொலை பண்ணும்போது ஒரு கடிதத்தை எழுதி வைக்கிறாரு. அதோட ஸ்டார்டிங் எப்படி இருந்தது தெரியுமா? ஐ ஆம் ரியலி ரியலி சாரி அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய விதத்துல அவருடைய கடிதம் இருந்ததுங்க. இந்த மாதிரி நம்மங்கள்ல நிறைய பேர் இருப்போம். நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே நிறைய தவறுகள் நடந்தாலும் நம்ம தட்டி கேட்கறதில்ல. இந்த எஃபெக்ட் பேரு பைஸ்டாண்டர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இவங்க சோசியல்ல எப்பவுமே ஏதாவது ஒரு தவறு நடந்தா அதை சுத்தி நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. யோசித்து பாருங்க, நீங்களும் பைஸ்டாண்டரா இருக்க போறீங்களான்னு. உங்களுக்கு சோசியல்ல, அதாவது சோசியல் பிஹேவியர்ல முன்னேற்றம் வேணாமா? இதே இது நமக்கு நடந்தா நம்மளும் இப்படிதான் இருப்போமா? இல்ல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுல கூட என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா கூட இப்போ எட்டி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோமா? அதை உடனே தூக்கி எறிங்கங்க. இது உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி தான் இது. உங்க கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது நடந்தா அதை தட்டி கேளுங்க. உங்க பர்சனல் டெவலப்மெண்ட் வளரும்.